இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மருமக யாருன்னு எனக்கு தெரியும். அவ உத்தமிடா, சீதாதான் அவ. அந்த காலத்துல சீதா தீல இறங்கி நிரூபிச்ச மாதிரி இந்த காலத்திலேயே நிரூபிக்கணும்னு நினைச்சா அது ரொம்ப முட்டாள்தனம். எவனோ ஒருத்தன் எங்க இருந்தோ ஒரு வீடியோ எடுத்து போடுவான், சம்பந்தமே இல்லாம போஸ்டர் அடிச்சு ஒட்டுவான். அதெல்லாம் பண்ணிட்டா என் மருமக தப்பாயிடுவாளா? அபிராமி, ஓவரா நீ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ற. இதெல்லாம் பொய்ன்னு எப்படி நிரூபிக்கிறது? பொய் தான். இது எதுவுமே உண்மை இல்ல. உண்மையாவே அப்படி ஒரு வீடியோ இருந்திருந்தா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருந்திருக்கும். ஏன் மருமக அப்படியெல்லாம் செய்ய மாட்டாத்த? மாமியாரோட அன்பை சம்பாதிக்கணும், கூட்டு குடும்பத்தை ஒத்துமையா வைக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அப்படியெல்லாம் செய்யவே மாட்டா. துளசி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அவ இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கா. இதோ நிக்கிறாரே மினிஸ்டர். இவர் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு காரணம் வீடு வீடா அலைஞ்சு ஓட்டு கேட்ட என் மருமக துளசி தான். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏங்க, கொஞ்சம் கூட மனசுல நன்றி உணர்ச்சியே இல்ல. கூட இருக்கிறவங்க மேல நம்பிக்கையே இல்ல. நீங்கெல்லாம் அப்படி என்னங்க அரசியல்ல சாதிக்க போறீங்க? அபிராமி, தப்புங்க. நீங்க அவளை நம்பி இருக்கணும். அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்க கூடாது. மீனா, இனிமே என் காது பட துளசிய பத்தி யாராவது பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏன் மருமக பத்தினிதான், அது எனக்கு தெரியும். நான் முதல் துளசியை பத்தி உங்களுக்கு கூட்டு வர அதுக்கு. வெற்றி, ஒரு நிமிஷம். அவ மேல எந்த தப்புமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு. அவ உத்தமின்னு ஊருக்கு நிரூபிச்சு காட்டணும். நிரூபிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என் பொண்டாட்டி நெருப்புமா, நெருப்புட கலங்க இருக்காதுன்னு நான் நிரூபிக்கிறேன். இது சத்தியம். போய் பார்த்துட்டு வா.